ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் மஹா. இன்றைக்கி நம்ம எல்லோரும் என்ன கற்றுக்கிட்டு போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா அதிகமாக குட்டி குட்டி வாக்கியங்கள் நிறைய பேசுவாங்க. அந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை சூப்பராக இன்றைக்கி இங்கிலீஷில் நம்ம பேச போகிறோம். என் கூட சேர்ந்து நான் தமிழில் சொல்லும் போது இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டுன்னு பாருங்களேன், எடுத்துக்கொள் சொல்லும் பார்த்தீங்களா, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி சொல்லலாம்? டேக் இட், டேக் இட். இதை எடுத்துக்கோ. என்னை விட்டு விடு, என்னை விட்டுருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? லீவ் மீ, லீவ் மீ. இதை பின்பற்று, இதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஃபாலோ திஸ், ஃபாலோ திஸ். இது வர, so far, so far. பொறுமையாக இரு, ஏன் அவசரப்படுற, பொறுமையாக இருங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா? பொறுமையாக இரு. இது எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். பி பேஷண்ட், பி பேஷண்ட். பொறுமையாக இரு. அது எளிது, அது ஈஸி தாங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா? தேட்ஸ் ஈஸி, தேட்ஸ் ஈஸி. இன்று இல்லை, இன்றைக்கி இல்லை. அப்படி பேச்சு வழக்கில் இன்றைக்கி இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இன்றைக்கி இல்லை, அது எப்படி சொல்லலாம்? நாட் டுடே, நாட் டுடே. இன்றைக்கி இல்லை. ஈஸியாக புரியுதா? சூப்பர், வெரி குட். இப்போ நாளைக்கு இல்லை, அது எப்படி சொல்லலாம்? உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் மறக்காமல் எல்லோரும் சொல்லணும், ஓகேங்களாங்க? இப்போ அடுத்து பாருங்களேன், மிக குறைந்த. இதை எப்படி சொல்லலாம்? மிக குறைந்த அப்படின்னா டூ லோ, டூ லோ. மிக குறைந்த. நெக்ஸ்ட்னு பாருங்களேன், என்னை பின்பற்று. இதை எப்படி சொல்லலாம்? என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னா ஃபாலோ மீ. ஃபாலோ அப்படின்னா பின்பற்று அப்படின்னு அர்த்தம். மீ அப்படின்னா என்னை. என்னை பின்பற்று அப்படின்னா ஃபாலோ மீ. எங்களை பின்பற்று எப்படி சொல்லலாம்? கரெக்டாக சொல்லிட்டீங்க, சூப்பருங்க. ஃபாலோ அஸ், ஃபாலோ அஸ். நீ பேசு, நீ பேசுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? யூ டாக், யூ டாக். இதை அமைக்கவும், இதை செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? செட் திஸ், செட் திஸ். இதை அமைக்கவும், செட் பண்ணுறது, ஓகேங்களா? நான் இல்லை, நாட் மீ, நாட் மீ. அது தேவை. எப்படி சொல்லலாம்? நீட் இட். நீட் அப்படின்னா தேவை, இட் அப்படின்னா அது, ஓகேங்களா? நல்லா கவனிங்க. இந்த இட் அப்படிங்கிறத நம்ம இதுக்கும் சொல்லலாம், அதுக்கும் சொல்லலாம். இது தேவை, நீட் இட். அது தேவை, நீட் இட். போத் ஆர் சேம், ஓகேங்களா? எப்படினாலும் சொல்லலாம், ஓகேங்களாங்க? ஓகே, அடுத்து பாருங்களேன், சீக்கிரம். டைம் ஆச்சு, சீக்கிரம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஹரி அப், ஹரி அப். சீக்கிரம். நெக்ஸ்ட், எழுந்து நில்லு, எந்திரின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸ்டாண்ட் அப், ஸ்டாண்ட் அப். உட்காரு, சிட் டவுன், சிட் டவுன். உட்காரு. அடுத்து பாருங்கள், வாயை மூடு, ஷட் அப், ஷட் அப். சுத்தம் செய், க்ளீன் இட். இதை சுத்தம் பண்ணு சொல்லும் பார்த்தீங்களா? க்ளீன் இட். மேலே ஏறு, கிளைம் அப், கிளைம் அப். ஜிப்பை மூடு, ஜிப் அப், ஜிப் அப். விட்டு விடு, கிவ் அப். விட்டு விடு அப்படின்னா கிவ் அப். வேகப்படுத்து, ஸ்பீட் அப். வேகப்படுத்த அப்படின்னா ஸ்பீட் அப். என்ன நடந்துச்சு எப்படி கேட்கலாம் அந்த கேள்வி? என்ன நடந்துச்சு அப்படின்னா வாட் ஹேப்பண்ட், வாட் ஹேப்பண்ட். நான் விரும்புகிறேன், ஐ விஷ், ஐ நான் விஷ் விரும்புகிறேன். ஐ விஷ் அப்படின்னா நான் விரும்புகிறேன். ஈஸியாக புரியுதா? அடுத்து பாருங்கள், எனக்கு பிடிக்கும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக், ஐ லைக். எனக்கு வேண்டும் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட். எனக்கு தேவை அப்படின்னா ஐ நீட். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். நல்லா கவனிங்க. எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஐ லைக், எனக்கு வேண்டும் அப்படின்னா ஐ வாண்ட், எனக்கு தேவை அப்படின்னா ஐ நீட். ஈஸியாக இருக்கா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 3 சென்டென்ஸை வச்சு நீங்களாம் என்ன பண்ணுங்கன்னா தனியாக ஒரு சென்டென்ஸ் உருவாக்குங்க. எனக்கு ஒன்று பிடிக்கும், எனக்கு அது வேண்டும், எனக்கு இது தேவை. பாருங்களேன், சிம்பிளான 3 தமிழ் சென்டென்ஸ்க்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து பாருங்களேன், எனக்காக காத்திரு, எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? வெயிட் ஃபார் மீ. வெயிட் அப்படின்னா காத்திரு, ஃபார் அப்படின்னா காக. யாருக்காக? மீ, எனக்காக. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். வெயிட் ஃபார் மீ, எனக்காக காத்திரு. ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். எங்கள் அப்பாவுக்காக காத்திரு, என்னோடய அப்பாவுக்காக காத்திரு. எங்கள் அப்பா வந்துடுவாங்க.
எங்கள் அப்பாக்காக வெயிட் பண்ணு 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா. என் அப்பாவிற்காக காத்திரு. சிம்பிள் சென்ஸ் தான். ஆன்சர் காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. அடுத்து பாருங்களேன். கோபமா கேட்போம் பார்த்தீங்களா. கோபமா. ஆர் யூ ஆங்க்ரி? ஆர் யூ ஆங்க்ரி? கோபமா. என்ன பிரச்சனை? வாட் இஸ் த ப்ராப்ளம்? வாட் இஸ் த ப்ராப்ளம்? சாப்பிட்லாம். லெட்ஸ் ஈட். இப்போ நம்ம கூட ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, நமக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு சொல்லுவோம் பார்த்தீங்களா. வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் ஈட். லெட்ஸ் ஈட். விளையாடலாம். எப்படி சொல்லலாம்? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டுங்க. லெட்ஸ் ப்ளே. லெட்ஸ் ப்ளே, விளையாடலாம். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். படிக்கலாம். சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டுங்க. லெட்ஸ் ஸ்டடி. லெட்ஸ் ஸ்டடி. இப்போ இங்கே சிம்பிளான தமிழ் சென்ஸ் இருக்கேன் பாருங்களேன். தூங்கலாம், பேசலாம், டிவி பார்க்கலாம். இந்த 3 தமிழ் சென்ஸ்க்கு உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்து பாருங்களேன். திட்டமிடுங்கள். பிளான் இட். பிளான் இட். மறக்காத. டோன்ட் ஃபர்கெட். டோன்ட் ஃபர்கெட். எனக்கு பசிக்குது. ஐ ஆம் ஹங்க்ரி. ஐ ஆம் ஹங்க்ரி. கவனமாக பாரு. லுக் கேர்ஃபுல்லி. லுக் கேர்ஃபுல்லி. பணத்தை வைத்துக்கொள். கீப் த மணி. கீப் த மணி. அப்புறம் என்ன? எப்படி சொல்லலாம்? தென் வாட்? தென் வாட்? அவ்வளோதான். தட்ஸ் ஆல். சொல்லுவோம் பார்த்தீங்களா. அவ்வளோதாங்க. தட்ஸ் ஆல். சோம்பேறியாக இருக்காது. டோன்ட் பி லேசி. டோன்ட் பி லேசி. நல்லா கவனிங்க. லேசி அப்படின்னா சோம்பேறியாக இருக்கிறது. சோம்பேறியாக இருக்காது அப்படின்னா டோன்ட் பி லேசி. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருச்சா? சூப்பர், வெரி குட். இப்போ சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், மகா அந்த பி எதனால் வந்திருக்கு பாருங்களேன். சோம்பேறியாக அப்படிங்கிறத நம்ம லேசின்னு சொல்லுவோம். அந்த இருக்காதே, அந்த இரு அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கா, அங்கே தான் பி அப்படின்னு வருது. ஓகேங்களா? இப்போ சோம்பேறியாக இருக்காதே அப்படின்னா டோன்ட் பி லேசி. டோன்ட் பி லேசி. நெக்ஸ்ட் ஒன். உறுதியாக தெரியல. உறுதியாக தெரியல. நாட் ஷுர். நாட் ஷுர். இங்கே காத்திரு, இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. வெயிட் ஹியர். வெயிட் ஹியர். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். அங்கே காத்திரு எப்படி சொல்லலாம்? இந்த மாதிரி இடையில கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ண என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களை அறியாமலே உங்களுக்கு நிறைய சென்ஸ் இங்கிலீஷில் பேச வரும். ஸோ ப்ளீஸ் உங்கள் ஆன்சர் காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்களேன். என்னுடன் வா. நான் வெளில போகிறேன், என் கூட வா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. என்னுடன் வா அப்படின்னு எப்படி சொல்லலாம்? கம் வித் மீ. கம் வித் மீ. என்னுடன் வா. ஈஸியாக இருக்கா? புரிஞ்சிருச்சா? சூப்பருங்க. இப்போ அடுத்து பாருங்களேன். நான் நாளை வருவேன். இதை நம்ம பேச்சு வழக்கில் நான் நாளைக்கு வருவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ வில் கம் டுமாரோ. ஐ வில் கம் டுமாரோ. நான் நாளை வருவேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். நான் நாளை படிப்பேன். ஆன்சர் காமெண்ட்டில் நீங்கள் மறக்காமல் பண்ணிடுங்க. நாளைக்கு சந்திக்கலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா. நாளை சந்திப்போம். see you tomorrow. see you tomorrow. நாளைக்கு சந்திக்கலாம். எங்கே இருக்குது? வேர் இஸ். வேர் அப்படின்னா எங்கே, இஸ் அப்படின்னா இருக்கிறது. எங்கே இருக்குது அப்படின்னா வேர் இஸ். எவ்வளவு? ஹவு மச். எவ்வளவு அப்படின்னா ஹவு மச். எத்தனை, இது அப்படி கேட்கலாம். ஹவு மெனி. எத்தனை அப்படின்னா ஹவு மெனி. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். அதுதானா? இஸ் இட். அதுதானா அப்படின்னா இஸ் இட். என்ன டைமில் சொல்லுவோம் பார்த்தீங்களா. எந்த நேரம் அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா. என்ன டைமில் அப்படின்ட்டு எப்படி கேட்கலாம்? வாட் டைம். வாட் டைம். காலை வணக்கம். குட் மார்னிங். குட் மார்னிங். இரவு வணக்கம் எப்படி சொல்லலாம்? குட் நைட். குட் நைட். இப்போ இல்லை. நாட் நவ். நாட் நவ். நான் ஒப்புக்கொள்கிறேன். ஐ அக்ரி. ஐ அக்ரி. வீட்டுக்கு போ. கோ ஹோம். கோ ஹோம். இங்கே வா. கம் ஹியர். கம் ஹியர். கதவை தர. ஓப்பன் தி டோர். ஓப்பன் தி டோர். கதவை மூடு. க்ளோஸ் த டோர். க்ளோஸ் த டோர். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். ஜன்னலை தர, ஜன்னலை மூடு. சிம்பிள் தான். ஆன்சர் காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. கைகளை கழுவு. வாஷ் ஹேண்ட்ஸ். வாஷ் ஹேண்ட்ஸ். என்னுடைய புத்தகம். மை புக். மை புக். என்னுடையது அப்படின்னா எப்படி சொல்லலாம்? மைன். மைன். இது என்னுடையது. திஸ் இஸ் மைன். திஸ் இஸ் மைன். அடுத்து பாருங்கள். இந்த கார் என்னுடையது
எப்படி சொல்லலாம்? இந்த கார் என்னுடையது. எப்படி சொல்லலாம்? திஸ் கார்ஸ் மைன். திஸ் கார்ஸ் மைன். இந்த கார் என்னுடையது. நல்லா கவனிங்க. மைன் அப்படின்னா என்னுடையது அப்படின்னு சொல்லணும் பார்த்தீங்களா? அப்போ இந்த கார் என்னுடையது அப்படின்னா திஸ் கார்ஸ் மைன். திஸ் கார்ஸ் மைன். நல்லா புரிஞ்சிச்சா? உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். இந்த வீடு எங்களுடையது. இந்த கடை எங்களுடையது. இந்த பைக் எங்களுடையது. சிம்பிள் தான். ஆன்சர் காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. அடுத்து பாருங்களேன். எனக்கு உதவு, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லும் பார்த்தீங்களா? ஹெல்ப் மீ. ஹெல்ப் மீ. கவனமாக கேளு. லிசன் கேர்ஃபுல்லி. லிசன் கேர்ஃபுல்லி. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்த எல்லா சென்ஸ்க்கும் நல்லா புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து இந்த வீடியோ பாருங்கள். நான் தமிழில் சொல்லும் போதே உங்களால் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு தடவை நீங்கள் ஃபேன்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேனில் உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் இங்கே இருக்க தமிழ் சென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக் கொடுத்ததுலேருந்து மிக்ஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். உங்களுடைய ஆன்சர் நீங்கள் தான் காமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.